ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல ரெண்டு விஷயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம வீட்டுடைய நில வச்ச ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போறோம். செகண்ட் விஷயம் பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நான் டோட்டலா எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே டீடைல்டா டைரியில நான் சொல்லிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே டேட் போட்டு. நம்ம டோட்டலா ஒரு வீடியோ ஃபுல்லா போட்டு சொல்லலாம் நினைச்சேன். ஆனா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பேஸ்மெண்ட் மட்டும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ தனித்தனியா கூட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் எவ்வளவு ஆச்சுன்னு இந்த வீடியோல சொல்றேன். செலவு ஃபுல்லா டோட்டலா பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத சொல்றேன். ஸோ பேஸ்மெண்ட் அப்படின்னா நான் இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு முடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ பேஸ்மெண்ட்கே ஏகப்பட்ட செலவாயிருச்சு. ஸோ ஏன் செலவாச்சு, எவ்வளவு செலவாச்சு அப்படின்றதெல்லாம் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிறேன், நம்ம வீடியோவோ நம்ம சேனலோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுனாலோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாலோ மறக்காம லைக் போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதை விட ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடு பேஸ்மெண்ட்ல இருந்து மேல சென்ட்ரிங் போடுற அளவுக்கு எல்லா வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நம்ம வீடு அப்படின்ற பிளேலிஸ்ட்குள்ள இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்லிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்க நிலைக்கு வந்து உட்டு வாங்குறதுக்காக போயிருக்கோம். ஸோ நம்ம கூட வந்திருக்க அண்ணே வந்து ஆசாரி வேலை பாக்குறவங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஸோ அந்த அண்ணன் கூட்டு போயிட்டு தான் அவங்க தான் பார்த்து நல்ல மரமா வாங்கி நம்மளுக்கு வந்து நிலை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நிலை வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம தான் ஆல்ரெடி சென்ட்ரிங் போட்ட வரைக்கும் நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரிங் பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு கீழே வந்து தரைக்கு தளம் போட்டுருக்காங்க. ஒன்று போட்டு தளம் போட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிலை தான் வைக்கிறாங்க. நிலை வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் வந்து யாரையும் பெருசா கூப்பிடல, ஃபங்க்ஷனா வைக்கல. சும்மா சிம்பிளா நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தான். அப்புறம் அந்த ஆசார் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம வீட்டு கட்டி கொடுத்தவங்க அவங்க, அப்புறம் அம்மா அப்பா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 3 பேர், அத்தை. ஸோ இவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ நிலம் வைக்கிறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஐம்பொன்னு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். ஸோ இது வந்து ஐம்பொன். ஸோ டிஃப்ரெண்ட் ரேட்ல இருந்துச்சு. நான் அந்த ரேட்டு கம்மியிலே வாங்கிக்கிட்டேன். ஸோ நிலம் வைக்கிறப்ப உள்ள வந்து வச்சு வைப்பாங்களாம். ஸோ அந்த அண்ணா வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்களா. ஸோ அவங்க தான் ஆசாரி வேலை பார்த்தாங்கன்னா. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான். ஒரு மஞ்சள் துணியில வந்து நவதானியங்கள், அதுக்கப்புறம் இந்த ஐம்பொன் எல்லாம் சந்தனத்துல வச்சு அதெல்லாம் சுருட்டி ஒரு மஞ்சள் துணியில வச்சு அதை கட்டி நிலைக்கு வச்சு சாமி கும்பிட்டாங்க. ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வீட்டாளுங்க எல்லாருமே வைக்க சொன்னாங்க. ஸோ எல்லாருமே இது வந்து பண்ணாங்க. அந்த அப்படியே பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா ஒரு நிலை, அது வந்து பெட்ரூமுக்காக வாங்கியிருந்த நிலை. ஸோ மெயின் டோருக்கு மட்டும் நல்ல ஃபர்ஸ்ட் கிரேட் கூடிய தேக்கு வந்து நிலை வந்து வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உள்ள பெட்ரூம்க்குலாம் வந்து அப்படியே தேக்குலேயே வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் அந்த மாதிரி இருக்கு. நிறைய கிரேட் இருக்கு. ஸோ அதனால மெயின் டோருக்கு மட்டும் நல்லா ஃபர்ஸ்ட் கிரேட் தேக்கு வாங்கிட்டு பெட்ரூம்க்குலாம் வந்து செகண்ட் கிரேட்ல வந்து தேக்கு வாங்கிட்டாங்க நிலை. நம்மளுக்கு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு தான் டைம் இழுத்துச்சு. ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம அப்ரூவல் வாங்கணும், இபி போருன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருந்தனால அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கட்டட வேலை ஸ்டார்ட் பண்ணி அதுல பேஸ்மெண்ட் போட்டு முடிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு மேலேயே ஆச்சு. 3 மாசத்துக்கிட்ட ஆச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. பட் ஆனா இது வந்து கட்டடம் கட்டுறதுக்கு மேல சென்ட்ரிங் போடுறதுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. கான்கிரீட் போடுறதுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிச்சிட்டாங்க. ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து ஃபுல்லா கட்டடம் கட்டி மேலெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஆனா சென்ட்ரிங் போட்டது பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 1 மந்த் வந்து அதை காய விடணும். 21 டேஸ் சம்திங் வந்து அதை காய விடணும். காய விட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து நில வச்சோம். அந்த 21 டேஸ்க்குள்ள நாங்க போய் அந்த மரம் எல்லாம் பார்த்து நல்ல மரமா பார்த்து செலக்ட் பண்ணி அதை வந்து நில வந்து செய்ய கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து அம்மா அப்பா, விஸ்வாங்கப்பா, விஸ்வானிகாசு, என் தங்கச்சி, அத்தை எல்லாரும் இருக்காங்க நில வைக்கும் போது. ஸோ இவங்க எல்லாரும் தான். நாங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தோம் நில வைக்கும் போது. ஆல்ரெடி ஹால்ல வந்து நல்ல பெரிய பெரிய ஜன்னல் வைக்கிற மாதிரி 4க்கு 4 ஜன்னல் 2 கேப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இருந்தாலும் இன்னொரு சைடு ஒரு வென்டிலேஷன் கொடுக்கணும் சின்னதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த சைடு வர்ற காத்துலாம் இந்த சைடு போற மாதிரி இருந்துச்சுன்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்ல காத்தோட்டமா இருக்கும். வென்டிலேஷன் வேணும்னு தோணுச்சு. அதனால நிலையோடு சேர்த்து ஒரு சின்ன ஜன்னல் இருக்கிற மாதிரி வச்சு நாங்க வைக்க சொல்லி நிலம் வாங்கிட்டோம் செஞ்சு. அது வந்து வென்டிலேஷனுக்கும் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா வெளியே யாராவது வந்தாங்கன்னா நம்ம கதவை திறக்காம ஜன்னலை மட்டும் திறந்து வெளியே யாரு இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கும் அந்த ஜன்னல் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஜன்னல் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி அதையும் செஞ்சு நாங்க வாங்கிட்டோம். ஸோ நீங்க நில வைக்கிற பார்த்துட்டு இருக்க நான் மோஸ்ட்லி ஆஸ்க்டு ஒரு 4-5 கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொன்னேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. உங்க வீடு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு, என்ன அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அளவெல்லாம் வந்து டீட்டெயில்டா நான் வந்து ஒரு வீடியோல சொல்றேன். ஸோ எவ்வளவு
ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 1550 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. ஸோ அதுல வந்து 850 ஸ்கொயர் ஃபீட் கீழ, மேல வந்து ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் வந்து வச்சிருக்கோம். ஸோ அது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட். டோட்டலா வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டு. கீழ வந்து 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன், பூஜை ரூம் எல்லாம் இருக்கு. ஸோ மாடியில வந்து ஒரு பெட்ரூம் அப்புறம் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. அட்டாச் இல்ல, வெளியே வச்சிட்டோம். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா தேவைப்படுறதுக்காக வெளியே வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் வந்து மாடியில வச்சிருக்கோம். கீழ வந்து 2 பெட்ரூமே அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்து வச்சிருக்கோம். இது போக உள்ள நுழையிற இடத்துல ஒரு போர்ட்டிகோ வச்சுக்கோ. இப்ப நாங்க நின்னுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு சின்ன போர்ட்டிகோ மாதிரி ஸ்பேஸ். போர்ட்டிகோல இருந்து அப்படியே உள்ள போர்ட்டிகோ போயிட்டு அதுக்கப்புறம் ஹால் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டோட்டல் வந்து வீடு. நான் வந்து தனித்தனியா ஹால் எவ்வளவு அளவு எல்லாமே தனித்தனியா அளவு வந்து நான் அடுத்து இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வேலை பார்த்தவங்க, நம்ம கட்டட வேலை பார்த்தவங்க, அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்தவங்க, ஸோ எல்லாருக்குமே தட்டு பழம்லாம் வச்சு கொடுக்க சொன்னாங்க. ஸோ இந்த பசங்களாம் வந்து நம்ம வீடு வேலை ஃபுல்லாக பார்த்தவங்க. ஸோ வீடு வேலை பார்த்தவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்தவங்க, அப்புறம் ஆசாரி இந்த அண்ணா வந்து ஆசாரி வேலை பார்த்தவங்க சொன்னீங்க. ஸோ ஆசாரி வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் தட்டுல தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் மட்டும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பேஸ்மெண்ட் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், நான் அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தோம். அதனால அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஜாஸ்தியாக தான் செய்யும். நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டை கம்மி பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட நம்ம இதில் மிச்சம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் ஹைட் நம்ம வச்சுறது நல்லது, ஃபியூச்சருக்கு வந்து நல்லது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து சரி ஒரு ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தோம். அதனால இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஆயிடுச்சு. ஸோ பேஸ்மெண்ட்டுடைய காஸ்ட் வந்து மற்றதை விட இது ஜாஸ்தியா இருக்கும் பேஸ்மெண்டோடைய காஸ்ட். அது காரணம் நாங்க ஹைட் அதிகமா வச்சதுனாலதான், ரீசன் அதனாலதான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தாலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சில செலவுகள் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் அப்ரூவல் வாங்கணும், பிளான் அப்ரூவல் வாங்கணும், பொட்டல் வரி வாங்கணும், அதுக்கப்புறம் போர்வெல், இபி, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே, வானம் தோன்றதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய செலவு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் எவ்வளவு ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் கார்பரேஷன் வீட்டு பக்கத்துல இருக்கோம். ஸோ அதனால அப்ரூவலுக்கு, லேண்ட் கிளீனிங்க்கு, பொட்டல் வரிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு ஆச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமா டோட்டலா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்வெல்லுக்கு. ஸோ போர்வெல்லுக்கு வந்து 80,000 ரூபாய் ஆச்சுன்னு நான் லாஸ்ட் வீடியோ அந்த போர்வெல் போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, போர்வெல் காஸ்ட், அப்புறம் நீரோட்டம் பாக்குறதுக்கு, போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி நீரோட்டம் பார்ப்போம் இல்லையா லேண்ட்ல, எந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீரோட்டம் பாக்குறதுக்கு, அப்புறம் போர் போடுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் அந்த இது, அதுக்கப்புறம் ட்ரம், வாட்டர் ட்ரம் வாங்கி வைக்க சொன்னாங்க. ஸோ அது 2 வாங்கி வச்ச வாடகை, அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ மொத்தமா சேர்த்து அப்புறம் உள்ள போடுற அந்த போருடைய மோட்டர், ஸோ போருடைய மோட்டர் மட்டும் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டீங்க. ஸோ 25,000 ரூபாய் ஆச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து டோட்டலா நான் சொல்றேன் 80,000 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆச்சு. நம்ம ஷெட்டு போட்டோம் இல்லையா, ஸோ ஷெட்டு போட்ட அந்த அமௌண்ட் வந்து 15,000 ரூபாய். நம்ம திங்ஸ் எல்லாம் சிமெண்ட் எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக தனியா ஒரு குடிசை ஷெட்டு மாதிரி போட்டோம். ஸோ அதோடைய அமௌண்ட் வந்து 15,000 ரூபாய். ஸோ அதுக்கு உள்ள கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு, அதுக்கு லைட்டு எல்லாமே வாங்கி வச்சது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ இபி கனெக்ஷன் வீடியோல வந்து அந்த மீட்டர் மாதிரி தனியா வெளியே வச்சிருந்தோம். ஸோ அதுக்குரிய அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இபி போஸ்ட் வந்து கொஞ்சம் நகட்டி வச்சோம், ஏன்னா நம்ம லேண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு தனியா பில் கட்டணும் நம்ம. ஸோ அதுக்குரிய அமௌண்ட் நான் சொல்ல, அது வந்து பல்கான அமௌண்ட், போஸ்ட்டை நகட்டி வைக்கிறதுக்கான அமௌண்ட். ஸோ அது நான் சொல்லலை. ஸோ இது இபி கனெக்ஷன் மட்டும் வாங்குறதுக்கு, அந்த வயரிங் வேலை ஸ்டார்டிங்ல நம்ம அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம ஷெட்டுக்கு இழுக்கிறதுக்கு லைட்டு இழுத்துருந்தோம். ஸோ சிசிடிவி கேமரா வச்சிருந்தோம். ஸோ சிசிடிவி கேமரா வந்து 15,000 ஆச்சு. ஸோ அதுக்குள்ள ஷெட்டுக்குள்ள அந்த லைன் இருக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபாய் கிட்ட. அதாவது நான் எதை சொல்றேன்னா, போஸ்ட் நகட்டி வைக்கிற அமௌண்ட்டை நான் சொல்லலை. ஸோ அந்த இபி கனெக்ஷன் மட்டும் வாங்குறதுக்கு, அந்த வாங்குறதுக்குரிய திங்ஸ் எல்லாம், மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து 15,000 ஆச்சு. ஸோ பேஸ்மெண்ட் அப்புறம் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து நம்ம கல்லெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் பண்ண செலவு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு பில்லர் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பெல்ட் போடுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணும் ஜல்லியும் நாங்க வந்து ஒரு கடையில ஒருத்தவங்ககிட்ட வாங்கணும், ஒருத்தங்கிட்டே வாங்கணும் மண்ணும் ஜல்லியும். இன்னொருத்தவங்கிட்ட வந்து சிமெண்ட்டும் கம்பியும் இன்னொருத்தவங்கிட்ட வாங்கணும். ஸோ மணலும் ஜல்லியும் வந்து 2 தடவை வாங்கியிருக்கோம் பேஸ்மெண்ட் மட்டும். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்ப 29,500 ரூபாய் வந்திருக்கு. ஸோ செகண்ட் டைம் மணல் ஜல்லி வாங்குறப்ப 29,500 ரூபாய். ஸோ 2 தடவை 29,500 ரூபாய்க்கு மணலும் ஜல்லும் வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சிமெண்ட்டும் கட்டுற அந்த கம்பி எல்லாம் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்னா 57,070 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம்.
செகண்ட் டைம் வந்து 52,300 வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம். மணல் வந்து எம்சாண்ட் யூஸ் பண்ணோம். சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீ சாண்ட், அதுக்கு மேல பூசுறதுக்கு பீ சாண்ட் வந்து 7,000 வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சிமெண்ட் கல்லு தான் யூஸ் பண்ணோம். சிமெண்ட் கல் வந்து ஒரு கல் 7,000 சம்திங் ரேட்ல வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 2 தடவை சிமெண்ட் கல் வந்து வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 25,550 வாங்கியிருக்கோம். 3,500 கல். ஸோ அப்போ ஒரு கல் எவ்வளோ ஆகும் இப்போ டோட்டல் போட்டுக்கோங்க, வந்துச்சு 7,000 கிட்ட வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் சிமெண்ட் கல் வாங்குறப்ப 21,900 வாங்கியிருக்கோம். ஸோ இது 2 தடவை வந்து பேஸ்மெண்ட் வந்து இந்த 2 தடவை கல் வாங்கியிருக்கோம். ஸோ மொத்த டோட்டல் ரேட் இதுதான். ஒரு தடவை 25,550, இன்னொரு தடவை 21,900. ஸோ 2 தடவை சிமெண்ட் கல் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது போக வந்து பேஸ்மெண்ட் ஃபில்லிங் மண்ணு. ஸோ மண்ணு வந்து கிராவல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து 91,000. ஏன் 91,000 வந்துருச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சிருந்தனால நிறைய மண்ணு உள்ள போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால 91,000க்கு உள்ள போடுற மண்ணு மட்டும் வந்துருச்சு. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஸோ தெரிஞ்சவங்க டக்குன்னு நம்ம அந்த மண்ணு டக்குன்னு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க முடியல. ஸோ டக்குன்னு ஒருத்தவங்க நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டான். ஸோ அதனால அந்த பேஸ்மெண்ட் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஸோ இது அது போக வந்து லேபருக்கு வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் வந்து பேசியிருந்தோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லேபர் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து இது பண்ணி அதுல வந்து டாக்குமெண்ட் படி தான் நம்ம அமௌண்ட் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து பேஸ்மெண்ட் முடிஞ்சது இவ்வளோ அமௌண்ட், ஸ்டார்டிங்ல வந்து இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த லேபர் கான்ட்ராக்ட் எத்தனை பர்சன்டேஜ் வருமோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தோம். இதுதான் பேஸ்மெண்ட் வரைக்கும் செலவு பண்ணது. ஸோ இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் மிஸ் ஆயிருந்திருக்கலாம். பட் ஆனா டோட்டலா எனக்கு வந்து பேஸ்மெண்ட் எல்லாம் ஃபுல்லா போட்டு முடிக்கும் போது, ஸோ இது போக நான் அந்த இபி போஸ்ட் நகட்டுனது வந்து நான் சொல்லல. இபி போஸ்ட் நகட்டினது யாருக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தான், நான் அதை வந்து சொல்லல. யாருக்கும் தேவை அப்படின்னா யாருக்கும் தேவைப்படாது. இஃப் சப்போஸ் தேவை அப்படின்னா மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்க, sonafrom@gmail.com கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எவ்வளவு ஆச்சு இபி போஸ்ட் நகட்டுறதுக்கு, என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, ஸோ இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே செலவு பண்ணது. இப்போ இதுல ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ நான் வந்து எழுதி வச்சிருந்தேன், பேஸ்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ நம்ம காசு எவ்வளோ வந்து செலவு பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரியல. ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு எழுதி வச்சிருந்தேன். ஸோ அது கணக்கு படி பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு 7,50,000 வந்து நம்மளுக்கு ஆயிருக்கு டோட்டலா. ஸோ இப்போ இதுல எவ்வளவு வருதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஸோ 7,50,000 பேஸ்மெண்ட் மட்டும். ஸோ மற்ற விஷயங்கள் கூட லிண்டல் மற்ற விஷயங்கள் கூட கொஞ்சம் செலவு குறைஞ்சிச்சு. பட் பேஸ்மெண்ட் தான் அதிகமா செலவாச்சு. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட் வந்து பேஸ்மெண்ட் ஜாஸ்தியா வச்சனால. கம்மி பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஒரு 1,00,000 தான் நமக்கு ரேட் குறைஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.